patient. First of all, vulnerable patient ना यार. இந்த vulnerable के वार्ते के என்ன அர்த்தம்? High risk. High risk. Vulnerability. Vulnerability சொல்லுவாங்க. ஒரு risky group. Risk group. ரிஸ்கியான group. அந்த குரூப்ல ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அவங்களோட இப்போ வந்திருக்க நோய் தன்மையும் தவிர இப்போ ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்கா வந்திருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. அது வந்து இப்போ வந்திருக்க பிரச்சனை எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி அவங்க இப்போ வந்திருக்க பிரச்சனை அது ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குது. ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு செடேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இது வல்னரபிலிட்டி. இதுதான் வல்னரபிலிட்டி. புரியுதா? இப்போ வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக்கா வந்திருக்காரு. ஆனா ஆல்ரெடி அவருக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருந்து ஒரு செடேட்டிவ் ட்ரக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னா அதுதான் இந்த நோயும் அல்லாத ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம். என்னெல்லாம் எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் இருக்கு, என்னெல்லாம் எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் இருந்தா அது வல்னரபிலிட்டியா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் என்ன? வயசு அதிகமாகி போகுது. சரியா? ஏஜ் ஆகி போகுது. ஏஜ் ஃபேக்டர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஃபேக்டர். என்ன ஏஜ் அதிகமாகுதுன்னா ஒரு 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? அவங்க வந்தது ஹார்ட் அட்டாக்காக வந்திருக்கலாம், வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு மேல அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. வயசாகும் போது என்ன ஆகலாம்? சிம்பிள். இப்ப பாத்ரூம் கூட்டு போறீங்க, ஒரு தடவை பாத்ரூம் கூட்டு போறீங்க. சரியா? அவர் ஆல்ரெடி வயசானவர். ஸோ பாத்ரூம்ல வலிக்கு விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சர்ல கூட்டு போறீங்க, மேபி அது வந்து ஸ்லிப் ஆகி விழுறதுக்கான சான்சஸ். இதுதான் வல்னரபிலிட்டி. இதுதான் என்னது? வல்னரபிலிட்டி. இருக்கிற நோய் அல்லாத ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபேக்டரால எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளமால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம். ரைட்டா? என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? ஸ்ட்ரக்சர்ல கூட்டும் போது ஸ்ட்ரக்சர்ல இருந்து கீழே விழலாம். ரெண்டாவது ரேம்ப்ல நடக்கும்போது இல்ல ஸ்டெப்ஸ் நடக்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழலாம். பாத்ரூம் போகும்போது பாத்ரூம்ல ஸ்லிப் ஆகி கீழே விழலாம். சரியா? இதெல்லாம் வல்னரபிலிட்டி. இதெல்லாம் என்னது? வல்னரபிலிட்டி. ஸோ இந்த வல்னரபிலிட்டியை நம்ம வந்து என்ன பண்ணணும்? கரெக்ஷன் பண்ணணும். அப்படி நடக்காம இருக்கிறதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்தாதான் அவங்களுக்கு லைஃப்ல ப்ராப்ளம் வராது. இங்க நமக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ அப்படி ப்ராப்ளம் வரக்கூடிய பாப்புலேஷன் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். NIVH என்ன பண்ணாங்க? குறிப்பிட்ட மக்களுக்கு இந்த மாதிரி வல்னரபிள் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கறத அவங்களே கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்க பாப்புலேஷன் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏஜ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 65 above. 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த ஸ்லிப் ஆகி விழுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. சரியா? ரெண்டாவது less than 12. குழந்தைங்க என்ன பண்ணும்? விளையாட்டுத்தனமா ஸ்ட்ரக்சர்ல ஷிஃப்ட் பண்ணாலும் சரி, வீல் சேர்ல போனாலும் சரி, இல்ல காட்டுல இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க? காலத்துக்கு சைடு ரைல்ஸ் வழியா இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி விழும்போது என்ன ஆகும்? கீழே விழுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அடுத்தது இந்த ஏஜ் ஃபேக்டர்ஸ் போக பேலன்ஸ் ஏடிஎஸ், சம் டெலிரியம் கேசஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு தெரிஞ்சு பண்றது இல்லை இவங்க. சரியா? ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவங்களால நமக்கு ஸ்டாஃபுக்கும் பாதிப்பு அதிகம், என்விரான்மெண்ட்டுக்கும் பாதிப்பு அதிகம். ஸோ இவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இந்த வல்னரபிள் பேஷண்ட் எப்பவுமே நம்ம என்ன ரொம்ப ப்ராப்பராக அவங்க நம்மளோட கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும், நம்மளோட கண்காணிப்பிலே இருக்கணும் அவங்க. ஸோ ஏடிஎஸ் டெலிரியம் பேஷண்ட்ஸ். சில பேஷண்ட்ஸ் அண்டர் மெடிகேஷன்ஸ். சில மெடிசன்ஸ்க்கு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த மெடிசனோட எஃபெக்டால அவங்க மேபி இந்த மாதிரி ஸ்லிப் ஆகி விழலாம், இல்ல ஏதாவது சம் வல்னரபிள் ஆக்டிவிட்டிஸ், ஆபத்தான சில காரியங்களை அவங்க செய்யலாம். ஸோ அந்த ஆபத்தான காரியங்களை செய்யக்கூடியவங்களுக்கு நம்ம கண்காணிப்புல எப்பவுமே ப்ராப்பரா வச்சுக்கணும். சரியா? இது போக physiological disability. Some handicap patients இருக்கலாம். அவங்களுக்கு பிசியலாஜிக்கலா ஒரு கை கால் இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு ஊனம் இருக்கலாம். ஸோ அதனால அவங்க ஸ்ட்ரக்சர்ல ஷிஃப்ட் பண்ணும்போதோ இல்ல வீல் சேர்ல ஷிஃப்ட் பண்ணும்போதோ இல்ல கட்டில இருந்தோ இல்லைன்னா பாத்ரூம் போகும்போது அவங்க வலிக்கு விழுறதுக்கான ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை. அது போக சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ், ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்கவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு பண்றது இல்ல, தெரியாம ஏதாவது வல்னரபிள் ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணலாம்.
புரிஞ்சுச்சா? இவங்கெல்லாம் யாரு? வல்னரபிள் பேஷன்ஸ். இவங்கெல்லாம் இது போக நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வல்னரபிள் பேஷன்ஸ். கிளியரா புரிஞ்சுச்சா? சோ வல்னரபிள்னா என்ன? ஆபத்து இருக்குது அவங்களுக்கு, அவங்களுக்கான ஒரு ஆபத்து இருக்குது. சோ அந்த ஆபத்தை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆபத்தை நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கான ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் அவங்களோட ஏஜ் குரூப். என்னென்ன ஆபத்துகள் வரும் இவங்களுக்கு என்னென்ன ஆபத்துகள் வரும், இவங்களால என்னென்ன ஆபத்துகள் காட்டுங்க யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு என்ன ஆபத்து வரும், இவங்களால நமக்கு என்ன ஆபத்து வரும்? ஃபர்ஸ்ட் ஆபத்து இவங்களுக்கு என்ன ஆபத்து வரும்னா, பாத்ரூம் போறாங்க ஸ்லிப் ஆகி கீழே விடலாம், ஸ்ட்ரக்சர்ல போறாங்க கீழே விடலாம், வீல் சேர்ல போறாங்க ஒருவேளை கால் கீழே ஏதாவது கீழே இதாகி வீல் சேர்ல ஸ்டக் ஆகி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம், மேபி ஏதாவது கட்டில இருந்து இறங்கும் போது கீழே விடலாம். இதெல்லாம் என்னது அவங்களுக்கான ஆபத்து. இந்த சைக்காலஜிக்கல் பேஷன்ஸ், சைக்காலஜிக்கல் டிசார்டர் பேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களால நமக்கும் ஆபத்து இருக்கும், என்விரான்மெண்ட்டுக்கும் ஆபத்து இருக்கும். நமக்கும் ஆபத்து இருக்கும், என்விரான்மெண்ட்டுக்கும் ஆபத்து இருக்கும். என்ன ஆபத்து இருக்கும்? திடீர்னு கையில தூக்கி அடிப்பாங்க, நம்மளோட ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்ல உள்ள பொருட்களை உடைப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னது சைக்காலஜிக்கல் பேஷன்ஸ் பண்ற ஆபத்து. ஸோ இந்த ரெண்டு ஆபத்துகளையும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு ஆபத்துகளையும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை நடக்கும்னா, இவங்க யாருங்கிறத ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். ரைட்டா? இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வல்னரபிள் பேஷண்ட்ங்கிறத ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணாதான் இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண முடியும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஓபிலையோ இல்ல கேஷுவாலிட்டிலையோ இல்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் அவங்கள அசஸ் பண்றாங்களோ, அசஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க தான் வல்னரபிள் பேஷண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், ரெண்டாவது நோட்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும், ரெண்டாவது நோட்டிஃபை எப்படி பண்ணலாம்? நோட்டிஃபை பண்றதுக்குள்ள தான் ஆரஞ்சு கலர் டேக். ஆரஞ்சு கலர் டேக். நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஓபில ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு ஏடிஎஸ் பேஷண்ட் வர்றாரு, கேஷுவாலிட்டிக்கு வந்திருக்காரு. ஸோ வந்த உடனே நான் அவரை பார்த்து, ஒரு டாக்டர் வந்து பார்த்து அவர் அசஸ் பண்றாரு. அசஸ் பண்ண கண்டுபிடிச்சாரு இவங்க கொஞ்சம் வல்னரபிளா இருக்கான், ஸ்டாஃபுக்கோ இல்ல அவனுக்கு அவனாவோ இல்ல என்விரான்மெண்ட்டுக்கோ பாதிப்பு வரும்னு நினைச்சிட்டாங்கன்னா, அப்பவே என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல அந்த பேஷண்ட் கையில ஆரஞ்சு கலர் டேக் கட்டு. இந்த ஆரஞ்சு கலர் டேக் வந்து யூனிவர்சலா வல்னரபிள் பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல எங்க இந்த ஆரஞ்சு கலர் டேக்கை பார்த்தாலும் ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து வல்னரபிள் பேஷண்ட், இந்த பேஷண்டால நமக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த பர்பஸ்க்காக தான் இது என்னது ஆரஞ்சு கலர் டேக். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப சிம்பிளா சில குறிப்பிட்ட விஷயம் மட்டும் தான் இருக்குது, அது என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் வந்து சேஃப்டி பெல்ட். ஃபர்ஸ்ட் என்னது? சேஃப்டி பெல்ட். அடுத்து சைடு ரெயில்ஸ். என்னென்ன பண்ணணும்னா சேஃப்டி பெல்ட், அடுத்தது சைடு ரெயில்ஸ். பேஷண்ட்டை எப்ப ஷிஃப்ட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரக்சர்ல ஷிஃப்ட் பண்ணா கண்டிப்பா சேஃப்டி பெல்ட் போட்டுக்கணும். சைடு ரெயில்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சைடு ரெயில்ஸ் போட்டுக்கணும். வீல் சேர்ல ஷிஃப்ட் பண்ணா கண்டிப்பா சேஃப்டி பெல்ட் போட்டுக்கணும். சரி, ஷிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பா போட்டுக்கணும். அது போக கூட ஒரு ரெஸ்பான்சிபிள் அட்டெண்டர் எப்பவுமே அக்கமெண்ட் பண்ணணும். பேஷண்ட் கூட எப்பவுமே ஒரு ரெஸ்பான்சிபிள் அட்டெண்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்க கூட நீங்க எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கூட இருக்க சொல்லணும். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், அட்டெண்டர் கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதெல்லாம் நடக்குங்கிறது முதல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்க யாருன்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அட்டெண்டர் சொன்னாதான் கேட்பாங்க. நம்ம சொல்றதை விட அவங்க கூட இருக்கவங்க சொல்றது அவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, அதுக்கு தான் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும் ப்ராப்பரா. ரெண்டாவது. மூணாவது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸை ரிசீவ் பண்ணும்போது நர்சிங் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ள ரூம்ல ரிசீவ் பண்ணணும். எதுக்காக நர்சிங் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள ரூம் ரிசீவ் பண்ணணும்னா ஃப்ரீக்வெண்டா போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை போய் பேஷண்ட்டை பார்த்துக்கலாம், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டுக்கலாம். அவங்க கூட நல்ல ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் உருவாகும். அதனால பேஷண்ட்டும் நம்ம கூட நல்லா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரியா? அடுத்தது, அவங்க பக்கத்துல இருக்கிற அந்த காட்டு இருக்குதுல்ல, அந்த காட்டை சுத்தி ஏதாவது எடுத்து எரியக்கூடிய பொருட்கள், சரியா, ஈஸியா உடையக்கூடிய பொருட்கள், ஏதாவது ஆபத்து ஆக்கக்கூடிய ஏதாவது பொருட்கள், அப்படி எந்த பொருட்களும் அந்த பக்கத்துல சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடாது. சம் சைக்காட்ரிக் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, கையை தட்டுவாங்க, தூக்கி எறிவாங்க. ஸோ அப்போ அது அவங்க அங்கேயே உடஞ்சிடலாம், நம்ம மேலேயும் பட்டலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம், ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. கட்டில கண்டிப்பா அங்க இருக்கிற பேஷண்ட் போட்டிருக்க காட்டுல கண்டிப்பா சைடு ரெயில்ஸ் போட்டிருக்கணும். கண்டிப்பா ஒரு ரெஸ்பான்சிபிள் அட்டெண்டர் கூடயே இருக்கணும். பாத்ரூம் போகும்போது கூட ஒருத்தர் போகணும்.
அவங்க கூட சப்போர்ட் பண்ணணும் சரியா. ரெண்டாவது அந்த பாத்ரூம்ல கண்டிப்பா என்ன இருக்கணும், கிராப் பார் கண்டிப்பா இருக்கும். கிராப் பார்னா என்னன்னு தெரியும்ல, பாத்ரூம்ஸ்ல அந்த லெட்ரின் பக்கத்துலயே ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும், ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க பாத்துருக்கீங்களா, பிடிச்சு எந்திக்கிற மாதிரி பிடிச்சு உட்கார்ற மாதிரி ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வயசானவங்களுக்கு அவங்களால டக்குன்னு உட்கார்ந்துட்டு எந்திக்க முடியாது. ஸோ அதனால அதில் ஸ்லிப் ஆகி விடலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பிடிச்சு எந்திக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் கிராப் பார். இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். புரிஞ்சா? இதான் வல்னரபிள் பேஷண்ட் கேர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். கேரோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் திங் கண்டிப்பா வல்னரபிள் டேக் கட்டிக்கணும். ரெண்டாவது சேஃப்டி பெல்ட், சைடு ரேஸ். மூணாவது அட்டெண்டருக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி அட்டெண்டரும் பேஷண்ட் கிட்ட தெளிவா பேசி எல்லாம் கிளியரா ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது நர்சிங் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல உள்ள ரூம்ல ரிசீவ் பண்ணணும். அடுத்தது நர்சிங் ஸ்டேஷன் பக்கம் அந்த ரூம்ல வந்து ஈஸியா உடையக்கூடிய பொருட்கள் இல்லைன்னா எடுத்து எறியக்கூடிய பொருட்கள் எதுவுமே இருக்க கூடாது. அடுத்தது கண்டிப்பா காட்ல சைடு ரைல்ஸ் போட்டிருக்கணும். லாஸ்டா பாத்ரூம்ல கண்டிப்பா கிராப் பார் இருக்கணும். 24 hours பேஷண்ட் கூட கண்டிப்பா ஒரு ரெஸ்பான்சிபிள் அட்டெண்டர் அக்கமெண்ட் பண்ணியே ஆகணும். இதுதான் வல்னரபிள் பேஷண்ட் கேர். கிளியர்? ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா?